என் நேரமும் யாரோ ஒருவர் இருக்க அனிதா நித்யாவிடம் எதுவும் பகிரவில்லை. அன்று இரவு அனிதா நித்யாவை கேட்டாள். அக்கா, அம்மா ஏன் மாமாவின் வீட்டிற்கு வந்தார்? மாமா வீடா? அது நம் வீடு. முதலில் வரும்போது அது மாமா வீடு தானே. அனிதாவின் பேச்சில் இருந்த கவலை நித்யாவுக்குள் ஏதோ செய்தது. வீட்டில் எப்போதும் இது பற்றி யாரும் பேசியதில்லை. முக்கியமாக பிள்ளைகள் இருக்கும்போது. நித்யாவுக்கும் முழு விவரங்களும் தெரியாது. இங்கே இருப்பதை விட நம் வீட்டில் இருப்பது சௌகரியமாக இருந்திருக்கும். இங்கே ஏன் அம்மாவுக்கு பிடிக்கவில்லை? இன்று ஏன் அனிதா கடந்ததை பற்றி இவ்வளவு கேட்கிறாள்? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீயாக கற்பனை செய்யாதே. நான் ஒன்றும் கற்பனை செய்யவில்லை. தாத்தா தான் அம்மாவை வீட்டை விட்டு துரத்தினாராம் என்றால் அனிதா தழுதழுத்த குரலில். அப்பா இறந்தவுடன் அம்மாவை ஏன் வீட்டை விட்டு துரத்த வேண்டும்? நித்யாவுக்கு பதறியது. நித்யா அறிந்தவரை அவர்களுடன் இருந்த கருத்து வேறுபாட்டால் சாந்தா பிறந்த வீட்டிற்கு வந்து விட்டாள். ஆனால் அவளை விரட்டினார்கள் என்று அனிதா சொல்வது நித்யாவுக்கு பேர் அதிர்ச்சியாக இருந்தது. அப்படியெல்லாம் இல்லை என்று நித்யா சமாதானம் சொல்ல, இல்லை, அந்த கீர்த்தியின் அம்மா பேசும்போது கேட்டேன். தாத்தா இருந்தவரை அம்மாவை சேர்த்து கொள்ளவே இல்லையாம். பாட்டி தான் எங்களை பார்க்க வேண்டும் என்று எங்களை சேர்த்து கொண்டாராம். இங்கே யாருக்கும் அம்மாவை பிடிக்கவில்லை. நித்யாவுக்கு அனிதா சொல்வது முற்றிலும் சரியில்லை என்றே தோன்றியது. துளசி அம்மாளின் பாசம் உண்மை. அவருக்காக மற்றவர் நடிக்கிறார்கள் என்றால், அவர் இல்லாத போதும் கலகலப்பாக பேசும் பார்வதி, அண்ணி என்ற மரியாதையை காட்டும் சிவநாதன், மூன்றாவது நபரான நித்யாவிடம் கூட காட்டும் பாசம், சாந்தாவின் மேல் வெறுப்பு இருந்தால் எப்படி முடியும்? ஒருவேளை வேதவல்லிக்கு சாந்தாவின் வரவு பிடிக்காமல் இருக்கலாம். நித்யாவே அவர்கள் பேச்சை கேட்டாலே அப்படித்தான் இருக்க வேண்டும். அனிதா, உன் சித்தி சித்தப்பா உன்மேல் பிரியமாக இருக்கிறார்கள் தானே? உன் அண்ணன்களும் அப்படித்தானே? மற்றவர் பற்றி யோசிக்காதே. இன்னும் 2 நாட்கள், அதன் பிறகு எப்போதாவது தான் வருவீர்கள். உறவுகள் என்றால் இதுபோல் இருக்கும். எல்லோருக்கும் நம்மை பிடிக்க வேண்டும் என்று இல்லை. ஆனால் எனக்கு இவர்கள் எல்லோரையும் பிடித்திருக்கிறது. எனக்கு யார் மேலும் எந்த வருத்தமும் இல்லை. சமயம் கிடைக்கும் போதெல்லாம் இவர்களுடன் இருக்க வேண்டும் என்றுதான் தோன்றுகிறது. ஆனால் நான் இருந்தால் இங்கே வர பிடிக்கவில்லை என்று கீர்த்தி அக்கா சொல்கிறாள் என்றாள் அனிதா. இப்போது நித்யாவுக்கு ஆத்திரம் வந்தது. உன் முன்னே அப்படி சொன்னாளா என்று கேட்கவும் அனிதாவின் கண்களில் நீர்மணிகள். ஏய் அனிதா, அழக்கூடாது. அவள் எப்போது சொன்னாள்? சத்தியன் அண்ணா ஏன் வீட்டு பக்கம் வரவில்லை என்று கீர்த்தி அக்காவை கேட்டான். யார் யாரோ வருகிறார்கள் போகிறார்கள். இங்கே வருவதென்றால் பிடிக்கவில்லை என்றாள். இதோ பார், இது ஒன்றும் அவள் வீடு இல்லை. அவள் சொன்னதுக்கு நீ ஏன் அழுகிறாய்? நான் என்ன செய்தேன்? என்னை ஏன் பிடிக்கவில்லை என்று அழுதாள் அனிதா. அனிதா வீட்டில் எல்லோருக்கும் செல்லம். பள்ளியில் கூட நித்யா, அரவிந்த் இருவரின் தங்கை என்பதால் எல்லோரும் அவளிடம் நன்றாகவே பழகுவார்கள். தோழிகள் கூட எப்போதும் இதமாக இருப்பார்கள். வெறுப்பு என்ற ஒன்றை அவள் இதுவரை சந்தித்ததில்லை. இப்போது அவளை ஒருவருக்கு பிடிக்கவில்லை, அதுவும் காரணமின்றி என்பதை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நீ ஒன்றும் செய்யவில்லை. அவளுக்கு உன்மேல் வருத்தம், ஒருவித போட்டி. உன்னை இங்கே எல்லோரும் நன்றாக கவனித்துக் கொள்கிறார்கள். இதுவரை அவளை மட்டுமே வீட்டில் எல்லோரும் கவனித்து வந்தார்கள். இப்போது நீயும் வர அவளிடம் பறிபோன கோபம் அவ்வளவுதான். இனியும் அவளை பற்றி யோசிக்காதே. நீ இப்படியெல்லாம் பேசுவது இந்த வீட்டில் இருப்பவர்கள் கேட்டால் எத்தனை வருத்தப்படுவார்கள். அதுவும் உன் சித்தி உன்னை எப்படியெல்லாம் கவனிக்கிறார்கள். ஆமக்கா, சித்தி ரொம்ப நல்லவர்கள் என்றாள் அனிதா. அவர்கள் எப்போதும் உன்னிடம் பிரியமாகத்தான் இருப்பார்கள். மற்றவர்களை பற்றி ஒன்றும் நினைக்காதே. இனியும் மற்றதை பற்றி யோசிக்காதே. படுத்து தூங்கு என்றாள் நித்யா. அனிதா சிறிது நேரத்தில் உறங்கினாலும் நித்யாவுக்கு உறக்கம் வரவில்லை. ஒரு சிறிய பெண்ணை இப்படி மனம் நோகடித்திருக்கிறாளே இந்த கீர்த்தி. அவளுக்கு சமயம் வரும்போது திருப்பி கொடுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டாள். காலையில் உணவை சீக்கிரம் முடித்து கொண்டு மேகமலைக்கு கிளம்பினார்கள். இம்முறை பார்வதியும் சிவநாதனும் வரவில்லை. முதலில் பெரியவர்கள் யாரும் இல்லையே என்று யோசிக்கும் போது வேதவல்லி வருவதாக சொன்னார் பார்வதி, உடன் கீர்த்தியும். அவர்கள் பெயர் கேட்டதும் முகம் ஆடினார் அனிதா. அவர்களால் நாம் சோர்வடைவது அவர்களுக்கு வெற்றியாகிவிடும். அவர்களையோ அவர்கள் பேச்சையோ கண்டுகொள்ளவில்லை என்றால் அவர்களை நிறுத்தி கொள்வார்கள் என்று நித்யா அனிதாவிடம் சொல்லி தேற்றினாள். அருணும் சத்தியனும் முன் இருக்கையில் அமர நித்யாவும் அனிதாவும் நடுவில் இருக்கும் சீட்டில் அமர்ந்தார்கள். வேதவல்லியின் வீட்டில் அவர்கள் ஏறும்போது, ஏய் பின்னால் சென்று உட்கார், அம்மா உட்கார வேண்டும் என்றாள் கீர்த்தி அனிதாவை பார்த்து. இவள் யார் உத்தரவு போட? சட்டென்று நித்யா, நான் பின்னால் சென்று உட்காருகிறேன். கீர்த்தி, நீ என்னுடன் பின்னால் வந்து உட்காரு. அனிதா இங்கேயே இருக்கட்டும் என்றாள்.
எனக்கு பின்னால் அமர்வது சரி வராது என்றாள் கீர்த்தி. நானே உன்னுடன் வருகிறேன் அக்கா என்று பின் இருக்கைக்கு சென்று அமர்ந்தாள். மலைப்பாதையில் பிரயாணம் நன்றாக இருந்தது. அதோ அந்த மரத்தை பார், அங்கே இருக்கும் பூவை பார் என்று எல்லாவற்றையும் ரசித்தபடி அனிதாவும் நித்யாவும் பேசிக்கொண்டு வர, நாங்கள் எத்தனை முறை பார்த்து விட்டோம். புதிதாக மிட்டாய் கடையை யாரோ பார்த்தார்களாம். அதேபோல் தொணவென்று பேசிக்கொண்டே வருகிறீர்கள். எனக்கு தலை வலிக்கிறது என்றாள் வேதவள்ளி. உங்களுக்கு முடியவில்லை என்றால் நீங்கள் பாட்டியிடம் இருந்திருக்கலாம். நாங்களும் அம்மாவையே அழைத்து வந்திருப்போம் என்றான் சத்யன். அம்மா இப்போதெல்லாம் ஊர் சுற்றுவதில் தான் குறியாக இருக்கிறார். வீட்டிலிருந்து என் அம்மாவை கவனிக்க பிடிப்பதில்லை. அதுவும் உறவினர்கள் வந்ததிலிருந்து எந்நேரமும் வெளியே செல்ல என்னை அமர்த்திவிட்டு நாள் முழுவதும் சென்று விடுகிறார் என்று பார்வதியை குறை கூற, சத்தியன் பேசும் முன் அருண் ஒரு பார்வையால் அவனை தடுத்து விட்டான். பின் சீட்டிலிருந்து நித்யாவுக்கு இது தெரியாது. என்னமோ ஆண்டி, நிறைய பேர் இப்போதெல்லாம் பெற்றோர்களை பார்க்க கூட தயங்குகிறார்கள். ஆனால் பார்வதி அத்தை மாமியாரை கவனிப்பது யாரும் மிஞ்சிவிட முடியாது. பாட்டிக்கு முடியாமல் சென்றதிலிருந்து எந்நேரமும் பாட்டியோட தான் இருக்கிறாராம். அதிகம் கடைகளுக்கு கூட செல்வதில்லையாம். பாட்டியே சொன்னார்கள். பெற்ற பிள்ளை சென்னையில் சில மாதங்களாக தனியே இருக்கிறான் என்றாலும் ஒரு முறை கூட வந்து பார்க்கவில்லை. இந்த காலத்தில் எத்தனை பேர் இப்படி இருப்பார்கள்? மருமகள் என்றால் பார்வதி அத்தை மாறி இருக்க வேண்டும் என்று பாட்டியே சொல்கிறார் என்று நித்யா முடித்தார். முதலில் தொடங்கிய போது குறை சொல்வது போல் பேசி பிறகு பார்வதியின் பெருமையை பேச அருணுக்கு மனதில் ஏக சந்தோஷம். ரியர் வியூ கண்ணாடியில் நித்யாவை சில வினாடிகள் பார்த்தான். மீண்டும் சாலையில் பார்த்தபோதும் அவனின் முகத்தில் புன்சிரிப்பு. மேகமலைக்கு செல்லும் போது மதிய உணவு தயாராக இருந்தது. எல்லோரும் உண்டு முடித்தனர். சத்யன் அனிதா வெளியே சுற்ற வேண்டும் என்று சொல்லவும், வேதவள்ளி எனக்கு தூக்கம் வருகிறது என்று படுத்து கொண்டாள். அருண் கொஞ்சம் வேலை இருப்பதாக சொல்லவும், சரி வீட்டை சுற்றி அருகிலே நடக்கிறோம் என்று சத்யன் சொல்ல, நீயும் கீர்த்தியும் பார்த்து மற்ற இருவரையும் அழைத்து செல்லுங்கள். ஏற்ற இறக்கம் அதிகமாக இருக்கும், பாதைகள் சறுக்கும் என்றான். நான் செல்லவில்லை, நீங்கள் செல்லும்போது உங்களோட நான் வருகிறேன் என்று அருணிடம் குலைந்தாள் கீர்த்தி. அருண் எதுவும் சொல்லாத போதும், உன் விருப்பம் போல் செய், வாருங்கள் நாம் செல்லலாம் என்று சத்யன் முன்னே சென்றான். மூவரும் ஒன்றாக நடக்க சத்யன் அனிதாவிடம் ஜாடை செய்தான். முன்னே சென்ற நித்யா இதை கவனிக்கவில்லை. அவர்கள் சென்றது ஒற்றையடி பாதை போல், இருபுறமும் புதர். சத்யனும் அனிதாவும் சட்டென்று ஒரு புதரின் இடையில் மறைந்து கொண்டனர். தனியாக பேசிக்கொண்டு சில அடிகள் நடந்த நித்யா திரும்பி பார்க்கும்போது இருவரையும் காணவில்லை. அனிதாவின் சிறுபொலி வெகு அருகில் கேட்கவும் மற்ற இருவரும் விளையாடுவது புரிந்தது. எனக்கு ஒன்றும் பயமில்லை, நான் முன்னே செல்கிறேன் என்று சொல்லியவாறு நடந்தாள். சத்யனும் அனிதாவும் அருகில் இருந்து ஒரு மேட்டில் ஏறினார்கள். அங்கேயும் ஒரு ஒற்றையடி பாதைதான். நித்யா செல்லும் பாதையும் இவர்கள் இருவரும் செல்லும் பாதையும் ஒரு சிறு திருப்பத்தை அடுத்து ஒன்றாக சேரும். இடையில் வேறு பிரிவு இல்லை. அதனால் முன்னே சென்று நித்யாவுக்கு பயமூட்ட வேண்டும் என்று சத்யன் அனிதாவையும் அழைத்து கொண்டு சென்றான். நித்யாவும் செல்ல அருகில் இருந்த ஒரு புதரின் அருகில் பேச்சுக்குரல் கேட்க, சத்யன் அனிதாய் என்று நினைத்து கண்டுபிடித்து விட்டே வெளியே வாருங்கள் என்றார். புதரிலிருந்து வேறு இருவர் வெளியே வந்தார்கள். குடித்திருக்க வேண்டும். நெடி நித்யாவின் மூக்கை துளைத்தது. சற்றே பதறினாலும் அவர்களிடம் காட்டாமல், என்னுடன் வந்தவர்கள் என்று நினைத்து விட்டேன் என்று நகர முயன்றாள். சட்டென்று அதில் ஒருவன் அவள் முன் பாதையை மறித்தான். உன்னுடன் எத்தனை பேர் வந்தார்கள்? இந்த பாதையில் காட்டு விலங்குகள் திரியும், தனியே செல்வது ஆபத்து, வா நாங்கள் உடன் வருகிறோம் என்றான். வேண்டாம், நான் போய்க்கொள்வேன் என்று கடக்க முயன்றான். அவன் மீண்டும் வழி மறித்தான். திரும்ப சென்று விடலாம் என்று திரும்பினான். இன்னொருவன் வந்த பாதையை மறித்தான். நித்யாவுக்கு கைகால் உதறத் தொடங்கியது. எப்போதேனும் சென்னையில் வாலிபர்கள் வம்பு செய்த தைரியமாக திரும்ப பார்த்தாலே சென்று விடுவார்கள். அங்கெல்லாம் ஆள் நடமாட்டமும் இருக்கும். தனியே எங்கும் இதுபோல் மாட்டிக்கொண்டது இல்லை. பயத்தை காட்டாமல் வந்த வழியே செல்ல முயற்சிக்கவும் ஒருவன் அவள் கையை பற்றினான். விடு கையே என்று முழு பழத்தை கொண்டு உதறவும் அவனும் விட்டுவிட்டான். சட்டென்று நிலை தடுமாறி கீழே விழுந்தான். அந்த புதியவர்கள் இருவரும் அருகில் வர நித்யாவுக்கு கண்களில் நீர் கோர்த்தது. அவளால் எழவும் முடியவில்லை. ஐயோ, இனி என்ன ஆகுமோ என்று பயந்த சமயத்தில் யாரோ அவள் கையை பிடித்து தூக்கினார்கள். அவனை பார்த்ததும் அவனை ஒட்டி நின்றான். யார் நீங்கள்? இங்கே என்ன செய்கிறீர்கள் என்றான் அருண் அதட்டலாக.
எஸ்டேட்டில் வேலை செய்கிறோம். சும்மா இந்த பக்கம் வந்தோம் என்றார்கள் இருவரும். எந்த எஸ்டேட்? உங்கள் பெயர் என்ன என்றார். அவர்கள் பெயரை சொன்னதும் உரிமையாளர் பரந்தாமன் சார்தானே என்று அவன் சொல்லவும் அந்த புதியவர்கள் இருவரும் இன்னும் நடுங்கினார்கள். நாங்கள் ஒன்றும் செய்யவில்லை, முதலாளியிடம் ஒன்றும் சொல்லாதீர்கள் என்று கெஞ்சினார். இன்னொரு முறை ஏதேனும் கேள்விப்பட்டேன், உங்கள் முதலாளியிடம் இல்லை, போலீஸில் சொல்லிவிடுவேன் என்றதும் இந்த பக்கம் வரமாட்டோம், எங்களை விட்டுவிடுங்கள் என்று ஓட்டம் பிடித்தனர் இருவரும். நித்யா அருகில் வந்து நின்றவுடன் இயல்பாக அவளை பாதுகாப்பது போல் அவள் தோள்களை அணைத்தவாறு கைகளை வைத்திருந்தான். ஒன்றுமில்லை, அவர்கள் சென்று விட்டார்கள் என்றான். அவள் உடல் இன்னும் நடுங்குவதை பார்த்து அவளை அணைத்து கொண்டான். சென்னையில் வளர்ந்த பெண் இப்படி பயப்படலாமா என்றான் மெதுவாக. அவள் கண்ணீர் அவன் சட்டையை நனைப்பது தெரிந்தது. மெல்ல அவள் தலையை கோதினான். இட்ஸ் ஓகே, அழக்கூடாது என்றான். எவ்வளவு நேரம் அப்படி நின்றார்களோ தெரியாது. அவள் நடுக்கம் கொஞ்சம் குறைய மெல்ல விலகி, சாரி, கொஞ்சம் பயந்து விட்டேன் என்றான். எதற்கு சாரி? நீ ஏன் தனியாக இருக்கிறாய்? சத்யன், அனிதா எங்கே என்றான். நித்யா இன்னும் பாதைகள் இணையும் இடத்திற்கு வரவில்லை என்றதும் சத்யனும் அனிதாவும் நித்யாவை தேடி வந்தார்கள். நீயும் வந்துவிட்டாயா? எங்கே நித்யா இன்னும் வரவில்லை என்று நினைத்தோம் என்றான் சத்யன். இருவரையும் ஒன்றாகத்தானே கூட்டிக் கொண்டு போகச் சொன்னேன். புது இடத்தில் ஏதும் நடந்தால் நாம் தானே பொறுப்பு என்று சத்யனை கத்தினான் அருண். இங்கே என்ன ஆபத்து? மேட்டில் இருக்கும் பாதையில் சென்றோம். அக்கா கீழே நடந்து வந்தாள். நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன் என்றான். என்ன பார்த்தாய் என்று மீண்டும் சீர அனிதா அருணின் சட்டையில் இருந்த இரத்தத்தை பார்த்து, உங்க சட்டையில் என்ன என்றாள். குனிந்து பார்த்தவன் சட்டென்று நித்யாவின் கையை பற்றி உள்ளங்கையை பார்த்தான். கையில் பெரிய சிராய்ப்பு. ரத்தம் அதிகம் வரவில்லை என்றாலும் உள்ளங்கை முழுவதும் ரத்தம் இருந்தது. என்ன ஆச்சு என்று பதறினான் சத்யன். கீழே விழுந்து விட்டேன் என்றால் மெதுவாக. சாரி, சும்மா விளையாட்டாய் ஒளிந்து கொண்டோம், இப்படி ஆகும் என்று தெரியாது என்று சத்யன் சொல்ல, பரவாயில்லை, சிறிய காயம்தான் என்றாள் நித்யா. எல்லோரும் திரும்பலாம், முதலில் காயத்திற்கு மருந்திட வேண்டும் என்று மூவரையும் அழைத்துச் சென்றான் அருண். இவர்கள் பேசியதை மேட்டில் இருந்த பாதையில் இருந்தபடி கேட்டுக்கொண்டிருந்தார் கீர்த்தி. சத்யன் அனிதா வரும் முன் அவர்கள் நின்றதையும் பார்த்திருந்தார். அதற்கு முன் நடந்தது அவளுக்கு தெரியாது. வீட்டை அடைந்ததும் சத்யன் ஓடிச் சென்று மருந்தை எடுத்து வர அனிதா முதலில் காயத்தை துடைத்தாள். நித்யாவுக்கு வலிக்குமோ என்று பயந்து மெல்ல ஒற்றி எடுத்தாள். காயத்தின் இடையே இருந்த மண் இன்னும் அப்படியே இருந்தது. நீ நகர் என்று தங்கையை நகர்ந்து அமரும்படி சொல்லிவிட்டு அருண் நித்யாவின் காயத்தை சுத்தம் செய்ய தொடங்கினான். சற்று அழுத்தமாகவே துடைத்தான். வலியில் கையை பின்னுக்கு இழுத்தாள் நித்யா. அவள் இழுக்க முடியாதபடி கையை பலமாக பற்றினான். கொஞ்சம் பொறுத்துக்கொள் என்று அவன் காயத்தை சுத்தம் செய்து முடிக்கும் முன் அவன் பற்றி இருந்த இடம் சிவந்து விட்டது. மருந்திட்டு மெல்ல சிவந்த இடத்தை தேய்த்து விட்டான். தூக்கத்தில் இருந்து விழித்த வேதவள்ளி எல்லோரும் ஒன்றாக அமர்ந்திருப்பதை பார்த்து, என்ன அதற்குள் வந்து விட்டீர்கள் என்று அருகில் வந்தான். நித்யா கையை பார்த்ததும், என்ன கீழே விழுந்து விட்டாயா? பார்த்து செல்லக்கூடாது என்று சுற்றி பார்த்தவன், கீர்த்தி எங்கே என்றான். அப்போதுதான் உள்ளே வந்தாள் கீர்த்தி. நீ தனியாகவா சென்றாய் என்றாள் வேதவள்ளி. நான் எங்கும் செல்லவில்லை, தோட்டத்தில் தான் இருந்தேன் என்று மற்றவர்களை கோபமாக பார்த்துவிட்டு உள்ளே சென்றாள். இவளுக்கு என்ன ஆயிற்று என்றான் சத்யன். கொஞ்ச நேரம் ஓய்வெடுங்கள், பிறகு எல்லோரும் அப்படியே சுற்றி விட்டு வரலாம் என்றான் அருண். இரவு உணவு முடிந்ததும் நித்யாவுக்கு ஒரு மாத்திரையை எடுத்து வந்து கொடுத்தான் அருண். இரவில் குளிருக்கு வலி எடுக்கலாம், காய்ச்சல் கூட வரலாம், இந்த மாத்திரையை போட்டுக்கொள் என்று நீட்டினான். நித்யா ஒரு மிரட்சியுடன் பார்த்தான். அப்போது பாக்கெட்டில் இருந்த ஒரு சாக்லேட்டை எடுத்து நீட்டினான். இது என்ன, சின்ன பிள்ளைகளுக்கு செய்வது போல் என்று சிரித்தான் சத்யன். அக்கா எப்போதும் அப்படித்தான், இன்னும் பக்கத்தில் சர்க்கரை பிஸ்கட் என்று கடை பரப்பி வைத்தால்தான் சாப்பிடுவாள் என்றாள் அனிதா. உனக்குத்தான் தெரியுமே, உன் அக்காவுக்கு அந்த ஏற்பாடுகளை செய் என்றான் அருண். அனிதா உள்ளே சென்று சர்க்கரை மற்றும் பிஸ்கட் எடுத்து வந்தாள். வேதவள்ளியும் உண்டு முடித்ததும் தொலைக்காட்சியில் அவள் பார்க்கும் தொடரை பார்க்க முன்னறைக்கு சென்று விட்டான். அதுவரை அன்னையுடன் இருந்த கீர்த்தி சிரிப்பு சத்தம் கேட்டு மற்றவர்கள் இருந்த டைனிங் ஹாலை எட்டி பார்த்தார். எல்லோரும் நித்யாவை சுற்றி நின்று கவனித்தது கீர்த்திக்கு இன்னும் எரிச்சலை அதிகரித்தது. பேசாமல் நகர்ந்து விட்டான். சில நிமிடங்கள் மாத்திரையை மிரட்சியுடன் பார்த்தாள் நித்யா. மூவரும் அவளை பார்த்து கொண்டிருக்க, நான் என் அறையில் சென்று சாப்பிட்டுக் கொள்கிறேன் என்று எழ முயன்றான். உன்னை பற்றி அரவிந்த் சொன்னான்.
முதலில் சாப்பிட்டு விட்டு அப்புறம் அறைக்கு போ என்றான் அருண். நித்யாவுக்கு எப்போதும் மாத்திரை மருந்து என்றால் பயம். சாப்பிட்டதும் குமட்டும். முதலில் சில முறை வாயில் வைத்து கொண்டும் யாருக்கும் தெரியாமல் துப்பி விடுவாள். இவளின் திருட்டுத்தனம் தெரிந்ததும் எப்போதும் இவளுக்கு மாத்திரை தர வேண்டும் என்றால் குறைந்தது இருவர் இவளை கவனித்து கொண்டே இருப்பார்கள். கொஞ்சம் சிறிய வயதில் பெற்றோர்கள் கவனிப்பார்கள். இப்போதெல்லாம் நித்யாவை மாத்திரை விழுங்க வைப்பது அனிதா அரவிந்தின் வேலை. ஆனால் அவன் ஏன் அருணிடம் சொல்ல வேண்டும்? சென்ற முறை பண்ணையில் தலைவலி மாத்திரை வாங்க சென்றபோது அரவிந்த் சொல்லி இருந்தான், நித்யாவை மாத்திரை சாப்பிட வைப்பது சுலபம் இல்லை என்று. பலரும் மாத்திரையை விழுங்க அருகில் இனிப்பு வைப்பது வழக்கம்தான். இருந்தாலும் அரவிந்திடம் கேட்டு தெரிந்து கொண்டான். நித்யா இன்னும் மாத்திரையை பார்த்து கொண்டுதான் இருந்தான். இன்னும் எத்தனை நேரம் பார்க்க போகிறாய்? சீக்கிரம் என்றான் அருண். சத்யனும் அனிதாவும் இருவரும் நித்யாவை பார்த்து சிரித்து கொண்டிருந்தனர். வயதில் சிறியவர்கள் சிரிப்பது போல் நடந்து கொள்வதா? சற்றென்று மாத்திரையை விழுங்கினான். அருகில் இருந்த சர்க்கரையும் பிஸ்கட்டையும் ஒன்றாக வாயில் திணித்தார். மீண்டும் சிரிப்பு சத்தம் கீர்த்தி கோபத்தை உச்சிக்கு கொண்டு சென்றது. எல்லோரும் முன் அறைக்கு வர வேதவள்ளி, நான் தூங்கப் போகிறேன், நீங்களும் சீக்கிரம் படுங்கள் என்று எழுந்தார். நாங்கள் கொஞ்ச நேரம் படம் பார்க்கிறோம் என்றான் சத்யன். அன்னையுடன் செல்ல எழுந்த கீர்த்தி அப்படியே அமர்ந்தாள். நித்யா தூங்கப் போவதாக சொல்லிவிட்டு அவளுக்கு கொடுத்த அறையில் சென்று படுத்து கொண்டாள். முதல் படம் முடிந்தது. அடுத்த படம் பார்க்கலாம் என்று சத்யன் சொல்ல அனிதாவும் எனக்கு தூக்கம் வருகிறது என்று அவள் அறையை நோக்கி நடந்தாள். போதும், எல்லோரும் சென்று படுங்கள் என்ற அருண் அனிதா நித்யாவுக்கு காய்ச்சல் எதுவும் இருக்கிறதா என்று கீர்த்தியை பார் என்றான். உள்ளே சென்று பார்த்தவள் காய்ச்சல் இல்லை என்றாள். எல்லோரும் உறங்கி போனார்கள். கீர்த்திக்கு உறக்கம் வரவில்லை. அருண் நித்யாவின் மேல் காட்டும் அக்கறை அவளை வெகுவாக பாதித்தது. ஒருவேளை அவர்கள் ஒருவரை ஒருவர் அணைத்தது போல் நிற்பதை பார்க்கவில்லை என்றால் கீர்த்திக்கு ஒன்றும் தெரிந்திருக்காது. அதை பார்த்த பின் அவள் கவனம் அருண் நித்யா இருவர் மேல்தான் இருந்தது. அருண் அவளை கவனிக்கும் விதம், அவளிடம் காட்டும் அக்கறை கீர்த்தியின் சந்தேகத்தை அதிகப்படுத்தியது. வீட்டிற்கு வந்திருக்கும் விருந்தாளிக்கு காட்டும் கவனிப்பு அல்ல அது. நித்யாவை பார்க்கும்போது அவன் கண்ணில் இருக்கும் கனிவு கீர்த்தியிடம் கூட காட்டியதில்லை. அவள் காயத்துக்கு அவனை மருந்திட்டான். ஒரு மாத்திரையை அவளுக்கு கொடுக்க என்னவெல்லாம் செய்தான். முதலில் அருணின் செயலை ஆராய்ந்தவள் எல்லாவற்றிற்கும் நித்யாதான் காரணம் என்று முடிவெடுத்தான். யாரும் அறியாமல் அருணை அவள் பக்கம் இழுக்க பார்க்கிறாள். எல்லோர் முன் விலகி இருக்கும் நித்யா சுற்றி யாரும் இல்லாத போது அவனை கட்டிப்பிடித்து கொண்டு நின்றான். அவள் எண்ணம் அருணிடம் பழகி அவன் அன்பை சம்பாதிப்பது. அப்படி செய்துவிட்டால் வசதியான வாழ்க்கையை வாழலாம். இது அவளாக செய்யும் வேலையா, இல்லை குடும்பமாக சேர்ந்து செய்கிறார்களா? எப்படியானாலும் சரி, அவளை அருண் பக்கம் நெருங்க விடக்கூடாது. முதலில் அன்னையிடம் இது பற்றி பேசலாம் என்று எண்ணினாள். அருகில் நன்கு உறங்கி கொண்டிருக்கும் அன்னையை நள்ளிரவில் எழுப்ப மனம் வரவில்லை. விடிந்தது பேச வேண்டும். அந்த நித்யா சென்னை கிளம்பும் முன் அவள் அருண் பக்கம் திரும்பாத வண்ணம் நன்றாக கொடுக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டாள். ஒருவேளை கீர்த்தியின் பேச்சை கேட்டும் நித்யா அருணை நெருங்கினால் அப்போது பெரியவர்களிடம் சொல்லலாம் என்று முடிவு செய்தாள். இரவு முழுவதும் தூங்காமல் யோசித்து கொண்டே இருந்ததால் அவள் காலையில் மிக தாமதமாக எழுந்தாள். அவள் தயாராகி வரும்போது எல்லோரும் ஊருக்கு கிளம்ப தயாராக இருந்தனர். வேதவள்ளி உட்பட. மழை பெய்து கொண்டிருந்ததால் வெளியே எங்கும் சுற்ற முடியாது. அதுவும் இல்லாமல் அதிக மழை பெய்தால் செல்லும் வழி சற்று மோசமாகிவிடும். பெட்டிகளை காரில் எடுத்து வைத்து எல்லோரும் காரில் அமர கீர்த்தி முன்புறம் ஓட்டுநர் இருக்கைக்கு அருகில் இருக்கும் இருக்கையில் அமர்ந்தாள். ஏய், அது என்னிடம் என்றான் சத்தியன். வரும்போது நீதானே இங்கே உட்கார்ந்திருந்தாய், இப்போது நான் தான் உட்காருவேன் என்றான். முடியாது, நான் தான் முன்புறம் என்றான் சத்தியன். சரி விடு, அவள் உட்காரட்டும், நீ போய் பின்னால் உட்காரு என்று சத்தியனுக்கு சொன்னான் அருண். நித்யா பின் இருக்கைக்கு செல்ல முயன்ற போது நீ அத்தை பக்கத்தில் உட்காரு, சத்தியனும் அனிதாவும் பின்னால் உட்காரட்டும் என்றான் அருண். கையில் இருக்கும் காயத்துடன் எதையும் பிடிக்காமல் பின் இருக்கைக்கு செல்வதும் வெளியே வருவதும் கஷ்டமே. அவள் அதை யோசிக்கவில்லை. அருண் சொல்லவும் சரி என்று தலையாட்டினாள் நித்யா. கீர்த்திக்கு இது எரிச்சலை தந்தது. ஏற்கனவே அமர்ந்தவள் இருவரையும் முறைத்து கொண்டிருக்க அருண் அடுத்து செய்தது அவளுக்கு இன்னும் ஆத்திரத்தை கிளப்பியது. நித்யா அமர்ந்ததும் தரையில் உரசுவது போல் இருந்த அவள் துப்பட்டாவை குனிந்து எடுத்து அவள் முன் நீட்டினாள். நித்யா தேங்க்ஸ் என்று சொல்ல சிரித்தபடி அவள் பக்கம் இருந்த கதவை சாத்திவிட்டு காரை எடுத்தான். இந்த அருண் மாமாவுக்கு என்னதான் ஆனது? அவளுக்கு ஓடி ஓடி வேலை செய்கிறார். இப்படியே போனால் நல்லதற்கில்லை.
குறைந்தபட்சம் நித்யாவை விட அருணிடம் தனக்குத்தான் உரிமை இருக்கிறது என்று காட்ட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டாள் கீர்த்தி. அவள் செய்த மடத்தனம் நித்யாவுக்கு சாதகமாகும் என்று அவள் நினைக்கவில்லை. கார் கிளம்பிய சிறிது நேரத்தில் வேதவள்ளி தூங்கிவிட்டாள். பின்னால் பேசிக்கொண்டு வந்த அனிதாவும் சத்யனும் கூட லேசாக தூக்க கலக்கத்தில் அமைதியாகவே வந்தார்கள். இரவில் படத்தை பார்த்தது மட்டுமில்லாமல் அதிகாலையில் சூரிய உதயத்தை பார்க்க வேண்டும் என்று கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்து விட்டார்கள். மழை காரணமாக சூரிய உதயத்தையும் பார்க்கவில்லை. மீண்டும் தூங்கலாம் என்றாலும் உணவை முடித்து கொண்டு ஊருக்கு கிளம்பலாம் என்று விட்டான் அருண். இரவில் நன்றாக தூங்கியது நித்யாவும் வேதவள்ளியும் தான். கீர்த்திக்கு ஒரு யோசனை வந்தது. அவளும் தூங்குவது போல் ஒரு முறை அருணின் மேல் சாய்ந்தாள். அவன் எதுவும் சொல்லவில்லை என்றாலும் அவன் கண் ஒரு முறை ரியர் வியூ மிரரில் நித்யாவின் பக்கம் சென்றது. அவள் வெளியே பார்த்து கொண்டிருந்தாள். சிறிது தூரம் சென்றதும் வண்டியை ஓரமாக நிறுத்தினான். ஏன் கார் நிற்கிறது என்று பார்த்தபோது மெதுவாக கீர்த்தியின் தலையை அவன் தோள் மேல் இருந்து நகர்த்தினான். கீர்த்தி என்று அவளை எழுப்பினான். அவள் தூக்கத்திலிருந்து எழுவது போல் என்ன மாமா என்று அப்பாவியாக கேட்டாள். நீ பின்னால் சென்று உட்காரு. ஏன் மாமா, உனக்கு தூக்கம் வருகிறது, நீ போய் அத்தை பக்கத்தில் உட்காரு. இனி நான் தூங்கவில்லை. பின்னால் 3 பேர் உட்கார்ந்தால் இடைஞ்சலாக இருக்கும். நான் இங்கேயே உட்கார்ந்திருக்கிறேன். சொன்னால் கேள் கீர்த்தி, நீ தூங்கினால் கூட பரவாயில்லை, என் மேல் சாய்கிறாய். நான் எப்படி காரை ஓட்டுவது? உனக்கு பின்னால் நெருக்கமாக இருக்குமானால் நித்யா முன்னால் வரட்டும் என்றவன் நித்யாவை பார்த்து நீ முன்னால் வந்து உட்காரு என்றான். அவள் எதற்கு? அம்மா வரட்டும் என்றாள் கீர்த்தி. இவர்கள் பேசுவது எதுவும் வேதவள்ளியின் தூக்கத்தை கலைக்கவில்லை. இப்போதைக்கு தெளிவாக இருப்பது நித்யா மட்டும்தான். இப்போதே மெதுவாக செல்கிறோம். மழை அதிகமாவதற்குள் மலையிலிருந்து கீழே இறங்க வேண்டும் என்றான். அவனின் குரலில் கொஞ்சம் சலிப்பு தெரிந்தது. இன்னும் இங்கேயே அமர்ந்திருந்தால் திட்டி விடுவானோ? அதுவும் நித்யாவின் முன். பின்னால் சென்று அமர்ந்தாள். கதவை அவள் சாத்திய வேகத்தில் தூங்கி கொண்டிருந்த எல்லோரும் எழுந்து விட்டனர். என்ன என்ன ஆச்சு? பதறி போய் கேட்டாள் வேதவள்ளி. ஒன்றுமில்லை அத்தை, கீர்த்திக்கு தூக்கம் வருகிறதாம் என்றான் அருண். புருவங்களை உயர்த்தி ஒரு பெருமூச்சை விட்டான். காரை மீண்டும் கிளப்பினான். கீர்த்தி இப்போது நித்யாவை முறைத்து கொண்டிருந்தாள். இதுவரை எதுவும் பேசாமல் வந்த அருண் இப்போது அவளிடம் பேச்சு கொடுத்து கொண்டே வந்தான். இன்னும் எத்தனை நாள் விடுமுறை? இந்த வாரம் முழுவதும். திங்கள் வேலைக்கு செல்ல வேண்டும். ரிட்டர்ன் டிக்கெட் எடுக்க வேண்டுமா? இல்லை, எடுத்து விட்டேன். நாளை காலை ட்ரெயின். அதற்குள் ஏன் கிளம்புகிறாய்? இன்னும் விடுமுறை இருக்கிறதே. அரவிந்துக்கு பரீட்சை வரப்போகிறது. நீயா அவனுக்கு பதில் படிக்கப் போகிறாய்? அவள் சிரித்தபடி இல்லை, ஆனால் அவ்வப்போது அவன் படிக்கும்போது உதவுவேன். அது மட்டுமில்லை, கடையில் புதிய கல்வியாண்டு என்று நிறைய யூனிஃபார்ம்கள் தைக்க வரும். அதற்கான கொள்முதல்கள் நிறைய இருக்கும். நான் இருந்தால் அம்மாவுக்கும் அத்தைக்கும் உதவியாக இருக்கும் என்றாள். நீ பல துறைகளை கட்டி ஆள்கிறாய் போல. ஆடை வடிவமைப்பு, மருத்துவம், சாஃப்ட்வேர், இன்னும் என்னென்ன திறமைகளை வைத்திருக்கிறாய். நீங்கள் பேசுவது வஞ்ச புகழ்ச்சி போல் இருக்கிறது. பலே, தமிழ் இலக்கணம் கூட தெரியும் போல. நிச்சயம் எனக்கு சளி பிடிக்கும். ஒரே ஐஸ். அப்படியே பேச்சு எங்கெங்கோ சென்றது. எல்லோரும் வீட்டுக்கு வந்தனர். மறுநாள் காலை மீண்டும் சென்னைக்கு புறப்பட வேண்டும் என்று தயாராகத் தொடங்கினார் நித்யா. மெல்ல அருகில் வந்த அனிதா, நானும் உன்னுடன் வரட்டுமா அக்கா என்றாள். திடீரென்று கிளம்பினால் எல்லோரும் தவறாக நினைப்பார்கள். வேண்டுமானால் இன்னும் ஒரு 10 நாள் கழித்து மீண்டும் சித்தியுடன் வந்து இருக்கிறேன். இருவரும் பேசிக்கொண்டிருக்க பார்வதி உள்ளே வந்தவள், என்னம்மா, இன்னும் ஒரு 2 நாள் இருக்கலாம் இல்லையா என்றாள். ஐயோ இல்லை அத்தை, நிறைய வேலை இருக்கிறது. கடையிலும் அம்மாவுக்கு உதவி தேவைப்படும் என்றுதான் நான் லீவு போட்டேன் என்றாள் நித்யா. சித்தி, நானும் அக்காவுடன் செல்லட்டுமா என்றாள் அனிதா. நீ ஏன் செல்ல வேண்டும் என்கிறாய்? அங்கே போய் நீ என்ன செய்ய போகிறாய் என்றாள் பார்வதி. நான் இவ்வளவு நாள் தனியாக இருந்ததே இல்லை. நான் மீண்டும் ஒரு 10-15 நாள் கழித்து வருகிறேன். அது மட்டும் இல்லாமல் கல்லூரி தேர்ந்தெடுக்க நண்பர்கள் ஆசிரியர்களுடன் பேசலாம் என்று இருக்கிறேன் என்றார் அனிதா. பார், உன்னால் இவளும் கிளம்புகிறாள். நாளை முதல் சத்யனும் கல்லூரிக்கு சென்று விடுவான். வீடே காலியாகிவிடும் என்றார் பார்வதி. அவள் வேண்டுமானால் இருக்கட்டும் அத்தை, மீண்டும் அப்பாவோ அத்தையோ வந்து அழைத்து வரட்டும் என்றார் நித்யா. இந்த யோசனை சிவநாதனுக்கு சரி என்று தோன்றவில்லை. எத்தனை முறை அவர்கள் அலைவார்கள்? அனிதாவுக்கு போக வேண்டும் என்றால் நாளை கிளம்பட்டும். மீண்டும் அடுத்த முறை அருண் வரும்போது வரட்டும். ஏனம்மா பாட்டியை விட்டு விட்டு கிளம்ப வேண்டும் என்று நினைக்கிறாய் என்றார் பாட்டி துளசியம்மாள். இந்த பேச்சுக்கள் நடக்கும்போது
வேதவல்லி, கீர்த்தி அங்கேதான் இருந்தார்கள். உங்களுடன் எப்போதும் அவளை வைத்து கொள்ள முடியுமா? அவள் வீட்டுக்கு போக வேண்டும் என்றால் போகட்டும் என்றாள் கீர்த்தி. எல்லோருக்கும் அவள் பேச்சு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தது. வீட்டிற்கு வந்த ஒரு பெண்ணை இருந்தால் இரு, இல்லை என்றால் கிளம்பு என்பது போல் கீர்த்தி பேசியது சற்று அநாகரிகமாக இருந்தது. சிவநாதன் சமாளித்து, இதுவும் அவள் வீடுதான், அவள் எப்போது வேண்டுமானாலும் இங்கே வரலாம், சென்னைக்கு செல்ல வேண்டும் என்றால் சென்று வரலாம், எல்லாம் அனிதாவின் இஷ்டம், ஆனால் தனியே செல்ல நான் அனுமதிக்க மாட்டேன் என்றார். நித்யாவுடன் செல்ல டிக்கெட் இருக்கிறதா? நாளைக்கு என்றால் டிக்கெட் கிடைக்குமா என்றார் பார்வதி. அது ஒன்றும் தொல்லை இல்லை, ஒரு ஓப்பன் டிக்கெட் எடுத்துக்கொண்டு சென்று விடுவோம் என்றார் நித்யா. அதெல்லாம் வேண்டாம், இரவு டிக்கெட் இருக்கிறதா என்று பார்க்கிறேன் என்றார் அருண். அதுவும் சரிதான் என்றார் சிவநாதன். வாரத்தின் நடுவில் என்பதால் டிக்கெட்டும் கிடைத்தது. எல்லோரும் அவரவர் வேலையை பார்க்க தொடங்கினர். அப்போது கீர்த்தியை தனியே அழைத்து சென்று பார்வதி புத்திமதி சொல்லினார். கீர்த்தி, நீ ஏன் அப்படி பேசினாய்? நம் வீட்டுக்கு வந்தவர்களை போ என்பது போல் பேசலாமா? உன்னை பற்றி என்ன நினைப்பார்கள்? நான் என்ன அத்தை தப்பாக பேசிவிட்டேன்? அனிதா தான் செல்ல வேண்டும் என்றாள். நான் ஒன்றும் அவளை துரத்தவில்லையே. அப்படி பேசக்கூடாது கீர்த்தி, உன்னைதான் தவறாக நினைப்பார்கள். அதுவும் அனிதா உன் மாமா மகள். அருண், சத்தியனிடம் இப்படி பேசுவாயா? அவர்களும் இந்த அனிதாவும் ஒன்றா என்று சீறினார் கீர்த்தி. ஆம், அவர்களைப் போலத்தான் அனிதாவும் அரவிந்தும். எனக்கு அவர்களை பிடிக்கவில்லை என்று கீர்த்தி சொன்னதும் பார்வதியின் பொறுமை போனது. கீர்த்தி, அவர்கள் உன் வீட்டில் இருக்கும்போது நீ எப்படி வேண்டுமானால் பேசு, இந்த வீட்டில் இன்று போல் நீ பேசக்கூடாது, எனக்கு பிடிக்கவில்லை என்று கோபமாக நகர்ந்தார் பார்வதி. என் வீடா? அதுதானே பார்வதி சொல்ல வந்தாள். இன்று வந்த அந்த அனிதாவிற்காக இவளை தூக்கி எறிந்து பேசுவதா? எதிரில் யார் வந்தாலும் அவர்களை குதறும் வெறியில் தான் கீர்த்தி இருந்தாள். அப்படியே வேகமாக தோட்டத்தின் பக்கம் வந்தாள். அங்கே இன்னும் ஒரு நாடகம் நடந்து கொண்டிருந்தது. டாமியை அவிழ்த்துவிட்டு விளையாடி கொண்டிருந்தனர் சத்தியனும் அனிதாவும். நித்யா அங்கே இருந்த பெஞ்சில் மேல் கால்களை தூக்கி வைத்து கொண்டு, வேண்டாம் சத்தியன், அதை இங்கிருந்து கூட்டிப்போ என்றாள். எப்போது பழகுவது? டாமி ஒன்றும் செய்யாது, உங்களுடன் விளையாட வருகிறது என்றான் சத்தியன். சிறிய நாய்க்குட்டி என்றாலும் பரவாயில்லை, டாமி முன்கால்களை தூக்கினால் நித்யாவின் தோள் மேல் வைக்கக்கூடும். வேண்டுமென்றே சத்யா இறங்க முயன்ற போது அவள் பக்கம் பந்தை வீசுவார்கள். மீண்டும் அவள் இறங்காமல் காலை மேலே வைத்துக் கொள்வாள். இவர்களை பார்த்துவிட்டு சிவநாதன், போதும், நாயை கட்டுங்கள், நித்யாவை ஏன் பயமுறுத்துகிறீர்கள் என்றான். இருங்கள் அப்பா, அக்கா டாமிக்கு ஒரு செகண்ட் தருமறை விடுவதில்லை என்றான் சத்தியன். சிவநாதன் சிரித்துக்கொண்டே உள்ளே செல்ல டாமி என்று அழைத்தான் அருண். அவன் அழைப்புக்கு அவனிடம் ஓடியது. அவன் அதை பின்புறம் அழைத்துச் சென்றான். அண்ணா, இன்னும் கொஞ்ச நேரம், நித்யாக்க பயம் போய்விடும் என்று அவன் பின் சத்தியன் தொடர அனிதாவும் சென்றான். இப்போது கால்களை கீழே வைத்து நிம்மதியாக பெருமூச்சு விட்டார். நடிப்பு பிரமாதம் என்ற குரல் கேட்டு பார்த்தால் கீர்த்தி அருகில் நின்று கொண்டிருந்தார். நித்யா புரியாமல் பார்க்க, அருண் மாமாவை மயக்கி உன் வசம் இழுக்கு என்னவெல்லாம் செய்கிறாய்? இங்கே யாருக்கும் உன் திட்டம் புரியவில்லை, என்ன உளறுகிறாய் என்று கோபமாய் எழுந்தார் நித்யா. உன் வேஷம் எனக்கு தெரிந்து விட்டது என்று பயமா? உன் கற்பனைக்கு நான் பதில் சொல்ல தேவையில்லை என்று நகர முயன்றவளை தடுத்து, திட்டம் யாருடையது? உன்னுடையதா இல்லை உன் அத்தையுடையதா? பிள்ளைகளை இங்கு அனுப்பியது பத்தாது என்று உன்னையும் இங்கே அனுப்பி வைத்து இங்கேயே வந்து விடலாம் என்று திட்டமா? நான் சொல்கிறேன், எப்போதும் அது நடக்காது. ஏதோ பாட்டிக்காக எல்லோரும் உங்களை வீட்டில் அனுமதித்தார்கள். இல்லையென்றால் குடும்பத்தையே பிரிக்க நினைத்த அந்த பேராசை பிடித்த பெண்ணையும் அவள் பிள்ளையையும் யார் ஏற்பார்கள்? ஒருவேளை வைத்து சமாளிக்க முடியவில்லை என்று உன் பெற்றோரும் அவர்களை இங்கே தள்ளிவிட முயல்கிறார்களா என்றார். கீர்த்தி அவள் மொத்த குடும்பத்தையும் கேவலமாக பேசவும் கைகளை இறுக்கி கொண்டு, நீ எங்கள் குடும்பத்தை பற்றி பேசுவது போல் உன்னை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறாய். எங்களுக்கு உங்களிடம் எந்த தேவையும் இல்லை. அத்தையை இங்கு அழைத்து வந்த சிவநாதன் மாமாவுக்கும் அது தெரியும். இடையில் இல்லாதது பொல்லாததை சொல்லி அத்தையை இங்கே வரக்கூடாது என்று நினைப்பது நீதான். இப்போது குடும்பத்தை பிரிக்க நினைப்பது யார் என்றால் ஏளனமாக. ஒரு சிரிப்புடன், எங்களுக்கு குடும்பத்தை பிரிக்க எந்த தேவையும் இல்லை. ஒருவேளை நீ சொல்வது சரியாக கூட இருக்கலாம். எங்கே உன் அத்தையார் மீண்டும் எங்கள் குடும்பத்தில்
பிரச்சனை வருமோ என்றுதான் அவர்களை ஒதுக்க நினைக்கிறோம். இங்கே வந்து உட்கார்ந்து கொண்டு எதை சுருட்ட முடியும் என்று பார்த்து கொண்டிருப்பது மாமாவுக்கு தெரியாமல் இருக்கலாம். எனக்கு தெரியும் என்றாள் அவள். அப்படி உனக்கு என்ன தெரியும்? சொல், நானும் தெரிந்து கொள்கிறேன். அவள் பேச்சுக்கு சோர்ந்து விடக்கூடாது என்று உறுதியாக நின்றாள் நித்யா. நீயே கேட்பதால் சொல்கிறேன். ஒன்றும் இல்லாமல் வந்துவிட்டு இங்கே வந்த 10 நாளில் உன் அத்தை மகள் எத்தனை உடை எடுத்திருக்கிறாள் என்று தெரியும். படிப்பு செலவுக்கென்று தன் பெயரில் ஒரு வங்கி கணக்கை தொடங்கி அதில் கணிசமான தொகையையும் போடும்படி செய்திருக்கிறாள். அவள் அண்ணனுக்கும் சேர்த்து பல லட்சம் மதிப்புள்ள காரை ஓட்ட தெரியாமல் இடித்து அதற்கு செலவு எத்தனை தெரியுமா? இப்படி ஒரு ஒட்டுண்ணி குடும்பத்தை துரத்த யார்தான் நினைக்க மாட்டார்கள்? அனிதாவுக்கு அளவுக்கு அதிகமாக ஆடைகள் வாங்கியது தெரியும். ஆனால் அது பார்வதியின் கட்டாயத்தில் எடுத்தாள் என்று நித்யாவுக்கு தெரியும். ஆனால் அவள் சொன்ன மற்ற விஷயங்கள் எதுவும் தெரியாது. அனிதாவின் குணம் அறிந்த யாரும் அதை நம்ப மாட்டார்கள். சற்றே யோசித்தவள் காரின் விஷயத்தை பற்றி சொன்னது பொய். இவளும் தானே அங்கே இருந்தாள். அருண் ஓட்டிய போது நடந்ததாக சொன்னானே. இப்போது நித்யாவுக்கு புரிந்தது. முன்பே கீர்த்தியின் செயல்களுக்கு ஒரு விளக்கம் கிடைத்திருந்தது. புதிதாக வந்தவர்களின் மேல் உள்ள பொறாமையில் கொஞ்சம் திமிராக நடந்து கொள்கிறாள். இப்படித்தான் நித்யா நினைத்திருந்தாள். அதற்காக அவள் பேசியதை அப்படியே விட முடியாது. கீர்த்தி, உன் கற்பனைகளை நிறுத்திக்கொள். உன் பொய்களை நம்ப நான் ஒன்று முட்டாள் இல்லை. என் குடும்பத்தை பற்றி எனக்கு தெரியும். கார் விஷயத்தில் நடந்தது என்ன என்று இங்கே எல்லோருக்கும் தெரியும். உன் கற்பனைகளையும் பொய்களையும் குறைத்துக்கொள் என்றாள் நித்யா. இப்போது சீரினா கீர்த்தி. யார் பொய் சொல்கிறார்கள்? அருண் மாமா எப்படி கார் ஓட்டுவார் என்று எனக்கு தெரியும். அவர் இடித்தார் என்றால் நானும் நம்ப மாட்டேன். உண்மையே உன் அத்தை மகன் அரவிந்திடம் கேள். சற்று இடைவெளி விட்டு மீண்டும் தொடர்ந்தாள். உன்னிடம் போய் சொல்கிறேன் பார். நீயும் அந்த கூட்டம்தானே. இங்கே ஒன்றும் தெரியாதவள் போல் நிற்கிறாய். நேற்று அருண் மாமாவை கட்டிப்பிடித்து கொண்டு நின்றது எனக்கு தெரியும். இதை சொன்னால் அருண் மாமாவின் பெயரும் அடிபடும் என்று சும்மா இருக்கிறேன். எல்லா முறையும் அமைதியாக இருக்க மாட்டேன். பார்த்து நடந்து கொள் என்று எச்சரித்துவிட்டு சென்று விட்டாள் கீர்த்தி. நித்யா அப்படியே நின்றாள். என்னவெல்லாம் சொல்லிவிட்டாள்? முதலில் அதிருந்தாலும் சில வினாடிகளில் சுதாரித்தாள். அனிதாவை பற்றி தெரியும். அவர்கள் பணம் யாருக்கு வேண்டும்? அவர்கள் கொடுத்தாலும் அத்தை வாங்க மாட்டாள். ஆனால் கார், ஒருவேளை இவள் சொல்வது உண்மையா? காரை இடித்தது அரவிந்தா? அன்று முழுவதும் அரவிந்த் சரியாக பேசவில்லைதான். நேற்று நடந்தது இவளிடம் என்னவென்று சொல்வது? இவள் மற்றவர்களுக்கு சொன்னால் எல்லோரும் என்ன நினைப்பார்கள்? ஒரு ஆபத்து என்று அவன் உதவினான். பயந்ததால் அவளும் அவனை ஒட்டி நின்றாள். அவ்வளவுதான். ஆனால் கீர்த்தி அந்த நிகழ்வுக்கு பூசும் சாயம் நித்யாவுக்கு அருவருப்பாக இருந்தது.